ஏன் இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் நீங்க பார்க்கணும்? உங்களுடைய ஆத்மா, அதாவது உங்களோட ஆன்மா உங்களுக்கு ஒரு அவங்க என்ன எனர்ஜியோட இருக்காங்க உங்களோட லைஃப்ல, ஏன் இந்த பர்டிகுலர் பர்சன் உங்க லைஃப்ல வந்தாங்க, ஏன் இந்த பர்டிகுலர் பர்சன் உங்க லைஃப்ல இருந்து இது வந்து ஒன் டைமென்ஷன். இதுவே அடுத்த டைமென்ஷன்ல பார்க்கும்போது ஏன் இந்த பர்சன் வந்து உங்களை விட்டு போனாங்க அப்படிங்கும் போது இந்த தேர்ட் பார்ட்டி வந்ததுல இருந்து உங்களோட ஆப்போசிட் பர்சன், அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்த அவங்க இந்த தேர்ட் பார்ட்டியை ரொம்பவே வந்து ட்ரஸ்ட் பண்றாங்க. அவங்களோட லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு, அதாவது அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கான ரீசன் இந்த தேர்ட் பார்ட்டி தான். உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருந்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல அப்படிங்கிறது நற்பவி யோகிராம் சுரத்குமார், ரேகா த டாரட் குவீனின் அன்பான வணக்கங்கள். காஸ்மிக் ரெக்கார்ட்ஸ், அதாவது ஸ்கூல் நம்ம படிக்கும்போது நிச்சயமா லைப்ரரி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். லைப்ரரியில புக்ஸ் எப்படி வந்து உங்களுக்கு அடுக்கி வச்சிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் ஷெல்ஃப்ஸ்ல இருக்கும். அதே மாதிரி ஒரு செக்ஷன்லயும் ஒரு கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு பிரிச்சு அடுக்கி வச்சிருப்பாங்க புக்ஸ். அப்போ நீங்க கரெக்டா போய் அந்த புக்ஸ் எடுத்து படிக்கலாம். அது ஹிஸ்டரியா இருக்கும் அல்லது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்க்கான புக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லைப்ரரியில உங்களுக்கு புக்ஸ் கிடைக்கும். எதுக்காக லைப்ரரிக்கு போறோம்? எல்லாம் அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து படிச்சு, ஹிஸ்டரி ஃபார் எக்ஸாம்பிள், ஹிஸ்டரியில என்ன நடந்தது, நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் காலத்துல எல்லாம் என்ன நடந்திருக்கு, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் லைப்ரரிக்கு போவோம். ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் எடுத்து படிக்கும் போதுதான் படிக்க வந்து நம்மளுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். சரி, நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா என்ன பண்ண, ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிறீங்க, கத்துக்கிட்டு அதுல இருக்க நல்ல விஷயத்த நீங்க செயல்படுத்துறீங்க. அது மாதிரிதான் இந்த காஸ்மிக் லைப்ரரி. காஸ்மிக் லைப்ரரி அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வச்சு நிறைய பேர் இப்போ டாரட் ரீடிங்ல நல்லாவே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் நீங்க பார்க்கணும்? உங்களுடைய ஆத்மா, அதாவது உங்களோட ஆன்மா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க உங்களோட ஃபியூச்சரை நீங்க டிசைட் பண்ண முடியும். ஓகே, ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்கு? 9 டிஃபரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல உங்களுக்கு இந்த ரெக்கார்ட்ஸை பார்க்கலாம். அது என்ன ஸ்பெசிபிக்கா 9? நிறைய பேர் வந்து இன்ஃபினிட்டி லெவலுக்கு இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை யூஸ் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கோம். அதுல ஸ்பெசிபிக்கா 9 டைமென்ஷன்ஸ் அப்படிங்கும் போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேசஸ் ஆஃப் லைஃப், அதாவது ஒரு கட்டங்களா தாண்டி தான் வந்து நம்மளோட லைஃப்ல எல்லாமே வந்து ஒரு கலந்த ஒரு கலவை மாதிரி, ஒரு மிக்சர் ஆஃப் இதுதான் வந்து நம்மளோட லைஃப் இல்லையா? இந்த 9 டைமென்ஷன்ஸ்ல அதுவும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா 3 டைமென்ஷன்ஸ். அந்த 3 டைமென்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கான கனெக்ஷன் எப்படி இருக்கு இந்த காஸ்மிக் எனர்ஜில. அடுத்தது உங்கள் கூட இருக்கிறவங்க, அதாவது நீங்க பழகுறவங்க, அவங்க என்ன எனர்ஜியோட இருக்காங்க உங்களோட லைஃப்ல, ஏன் இந்த பர்டிகுலர் பர்சன் உங்க லைஃப்ல வந்தாங்க, ஏன் இந்த பர்டிகுலர் பர்சன் உங்க லைஃப்ல இருந்து இப்போ பிரிஞ்சு போயிருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். மூணாவதா பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான டைமென்ஷன் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீங்க எவ்வளவு நீங்க வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில கனெக்டடா இருக்கீங்க. இது எல்லா விஷயமுமே வந்துட்டு உங்களோட பாஸ்ட் லைஃப், பிரசன்ட் லைஃப், ஃபியூச்சர் லைஃப். எப்பவுமே வந்து ஃபியூச்சரை பத்தி பார்க்கும்போது பிரசன்டா இருக்க எனர்ஜி, அதாவது நீங்க இப்போ எங்க உங்களோட லைஃப்ல நிக்கிறீங்க, ஒரு மவுண்டன் எடுத்துக்கோங்க. அந்த மவுண்டனோட நீங்க பீக்ல நின்னுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த பீக்ல நிற்கும் போது உங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா? அந்த எனர்ஜி தான் நீங்க அடுத்ததை கேரி ஃபார்வர்ட் பண்ண போறீங்க. சரி, அந்த எனர்ஜி, கரண்ட் எனர்ஜியை பத்தியோ இல்ல பாஸ்ட் எனர்ஜி பத்தியோ நீங்க தெரிஞ்சுக்கும் போது உங்களோட ஃபியூச்சர் எனர்ஜியை உங்களால நிச்சயமா வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நான் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ நீங்க குக் பண்றீங்க, ஏதோ ஒரு விஷயம் வந்து சமைக்க போறீங்க அப்படின்னா அதுல ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணணும், அதுக்கப்புறம் பாத்திரம் வைக்கணும், அதுல ஆயில் போடணும், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க மாத்தி செய்யும் போது என்ன ஆகும்? அந்த ஃபுட்டோட டேஸ்ட் வந்து மாறும், அந்த ஃபுட்டோட ஸ்மெல் வந்து மாறுது. கரெக்டா? இது மாதிரிதான் லைஃபும். ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வச்சு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் உங்க லைஃப்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கும் போது உங்களோட ஃபியூச்சர் எனர்ஜியை நீங்க மாத்தலாம். இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்றேன். 12B அப்படின்னு ஒரு மூவி இருக்கு. நிறைய பேர் பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலன்னா அதை போய் பாருங்க. அந்த மூவில ஹீரோ வந்து 2 டிஃபரெண்ட் லைஃப் வந்து அவருக்கு கொடுத்திருப்பாங்க. எப்படின்னா, அவர் பஸ் ஏற போவாரு, ஒரு சீன்ல பஸ்ஸ மிஸ்
மிஸ் பண்ணிடுவாரு. அதுல என்ன காமிப்பாங்கன்னா, அதுவே அந்த ஹீரோ பஸ் ஏறி இருந்தாருன்னா, அந்த பஸ்ல ஜேர்னி இருந்தது அப்படின்னா அவர் லைஃப் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத அழகா வந்து அதுல சொல்லியிருப்பாங்க. சோ இது ஏன் வந்து நான் இப்ப ரிலேட் பண்றேன்னா, உங்களோட லைஃப்ல ஒரு ஃபேஸ்லயும் வந்து உங்க லைஃப் நீங்க எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பாத்ஸ் வந்து பிரபஞ்சம் கொடுப்பாங்க. அதாவது யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்யூஷனா கொடுப்பாங்க. அதுல நம்ம ஏதோ ஒரு வகையில மிஸ் ஆயிடும். சில நேரங்கள்ல எனர்ஜி கம்மியா இருக்கும்போது ஒரு பாத்தை வந்து நம்ம டிஃபரெண்டா சூஸ் பண்ணிடுறோம் இல்லையா? அப்போ அந்த பாத்துல நீங்க என்ன சூஸ் பண்ணீங்களோ அந்த விஷயங்கள் தான் உங்க லைஃப்ல ரிப்பீட்டடா நடந்துட்டு இருக்கு. சரி, இந்த பாத்தை வந்து என்னால மாத்தி அமைச்சுக்க முடியுமா? என்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் பாத் நான் மாத்திக்கலாமா? எஸ். அதை எப்படி மாத்துவீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பார்த்து உங்களோட ஆத்மா உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த எபிசோட்ல இன்னைக்கு ஒரு டைமென்ஷன் நம்ம எடுத்து அந்த டைமென்ஷன்ல இன்னொரு சப் டைமென்ஷனை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வச்சு உங்களோட ரிலேஷன்ஷிப்ல யாரோ உங்க லைஃப்ல வந்தாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ அது வந்து அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ண முடியல, அல்லது லவ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும். இது வந்து ஒன்லி ஃபார் 21 இயர்ஸ்க்கு மேல இருக்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். பிகாஸ் எனக்குன்னு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சோ அதை நான் இங்க ரெக்கார்ட் பண்ண விரும்புறேன். இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு பேசாம போயிட்டாங்க. அதாவது நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். இப்போ இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வச்சு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், அதாவது ஒரு குரூப்பா இது எல்லாருக்குமே நம்ம வந்து இந்த ரீடிங் பண்றோம். உங்களுக்குன்னு ஸ்பெசிபிக்கா நீங்க ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், உங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி தெரிஞ்சுக்கணும், உங்களோட ஃபினான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல இப்போ 3 டிஃபரெண்ட் பைல் செலக்ஷன்ஸ் வச்சு ஏன் அந்த பர்சன் உங்க லைஃப்ல வந்தாங்க, ஏன் இது வந்து ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ஆச்சு, இப்போ அவங்களோட ஃபீலிங் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இங்க 3 டிஃபரெண்ட் கிறிஸ்டல்ஸ் தெரியும். அதுல ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணுங்க. எந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா எனர்ஜியோட நீங்க கனெக்ட் ஆகும்போது தான் உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களால ரெசனேட் பண்ண முடியும். நீங்க கிறிஸ்டல் நம்பர் 1 சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பர்சன் இப்போ நோ கான்டாக்ட்ல இருக்காங்க இல்லையா, அவங்க உங்களோட லைஃப்ல நீங்க ரொம்பவே ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருக்கும் போது, அதாவது நிறைய பர்டன் உங்களோட லைஃப்ல இது வரைக்கும் இல்லாத கஷ்டமான பீரியட்ல தான் வந்து இவங்க உங்களோட லைஃப்ல வந்திருக்காங்க. இவங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து கொடுத்த பர்சன், பிரபஞ்சம் உங்களுக்காக கொடுத்த ஒரு பர்சன். ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து 1 டைமென்ஷன். இதுவே அடுத்த டைமென்ஷன்ல பார்க்கும்போது ஏன் இந்த பர்சன் வந்து உங்களை விட்டு போனாங்க அப்படிங்கும் போது டேக் இட் ஃபார் கிராண்டட். அதாவது உங்களையும் இவங்க நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க, பண்ணலன்னு சொல்ல முடியாது. என்னதான் அவங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணினாலும் அவங்க உங்களை யூஸ் பண்ணிருக்காங்க சில விஷயங்கள்ல. அப்போ அது உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க. அதாவது நோ, என்னை யாரும் இதுக்காக பயன்படுத்த முடியாது அப்படிங்கறத நீங்க கிளியரா வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல சொல்லும் போதுதான் இந்த பிரேக்கப், அதாவது அது எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் அதுல ஒரு பிரேக்கப் வந்திருக்கு. ஒரு தெளிவான பாத்தை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க இந்த டைமென்ஷன் 2ல. ஓகே, அதனாலதான் இந்த பிரேக்கப் வந்திருக்கு. இப்போ அவங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கு, அதாவது உங்களோட ஃபீலிங்கா இருந்தாலும் சரி அவங்களோட ஃபீலிங் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, 2 பேரோட பாடி அண்ட் மைண்டுமே இப்போ ஹீல் ஆயிட்டு இருக்கு. மெச்சூர்டான ஒரு டெசிஷன்ஸ் எடுத்திருக்கீங்க. இந்த பிரேக்கப் உங்களோட லைஃப்க்கு நல்லதுதான். ஏன்னா நீங்க வேற ஒரு பாதையை ஆல்ரெடி தேர்ந்தெடுத்ததுனால இது உங்க வாழ்க்கையில நடந்தது நல்லதுதான் அப்படின்னு பாசிட்டிவா நடந்த விஷயங்கள்லாம் மட்டும் நீங்க பார்த்துட்டு 2 பேருமே வந்து ஹாப்பியான விஷயங்கள் மட்டுமே வந்து மெமரிஸ்ல வச்சுட்டு நீங்க உங்க லைஃபை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. சோ திரும்ப இவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்களா, அதே மாதிரியான ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுமா அப்படின்னா பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன் மாதிரி தான் இருக்கும். அதாவது பேட்சப் ஆகி பழைய மாதிரி ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. நிறைய விஷயங்கள் ஓப்பனா பேசி சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாமும் வந்து போயிட்டு தான் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல. நிறைய ஓப்பனா பேசணும்னு நீங்க நினைச்சாலுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது அடுத்தடுத்து உங்க வாழ்க்கையில உங்களுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்திருக்கிறதுனால நீங்க அதுல நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அவங்களுமே வந்துட்டு நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட லைஃப்ல. இண்டிவிஜுவலா வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு இதுல ஃபோக்கஸ் ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு இருக்கிறதுனால இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பாஸ்ட்ல உங்களுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்
ரிலேஷன்ஷிப்பா இருந்திருக்கு, ஒரு மெமரிஸ் கொடுத்திருக்கு அப்படிங்கறதே சொல்லலாம். நீங்க கிறிஸ்டல் 2 சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பர்சன் உங்களோட லைஃப்ல நீங்க ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருந்த ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைம்ல தான் இவங்க உங்க லைஃப்ல வந்திருப்பாங்க. அவங்க வந்த டைம்ல நீங்க ஓகே நான் இன்னமும் சக்சஸ்ஃபுல் ஆகணும் என் லைஃப்ல அப்படின்னு நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த டைம்ல இவங்க வந்தபோது நீங்க நினைச்சிருப்பீங்க ஓகே நம்மளுக்கு இவங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான சில விஷயங்கள்லாம் இவங்க செய்யறாங்க, அதனால எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படிங்கிற தாட்ஸோட நீங்க நிச்சயமா இவங்க கிட்ட பழக ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா என்ன ஆகிருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு செகண்ட் டைமென்ஷன் தாட்ல சொல்றேன். நிறைய டிபெண்டன்சிஸ் அவங்க மேல நீங்க வச்சீங்க. அதாவது அவங்க இந்த வேலையை செஞ்சாதான் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். நீங்க மட்டும் ரொம்ப டிபெண்டா இல்ல, அந்த பர்சனுமே வந்து அவங்களோட லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய விஷயங்கள் உங்க மேல டிபெண்டா இருந்திருக்காங்க. பண விஷயமாக இருக்கட்டும், எதுனாலும் சரி அவங்க வந்து ரொம்ப டிபெண்டா இருந்திருக்காங்க உங்க மேல. ஆனா ஒரு சில நேரங்கள்ல நீங்க என்ன ரியலைஸ் பண்ணிருக்கீங்கன்னா, சரி நான் இந்த டிபெண்டன்சி இவங்க மேல வைக்கிறதுனாலதான் என்னால அடுத்த லெவலுக்கு போகவே முடியல அப்படிங்கறதுனால நிறைய பிரச்சனைகள் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல வந்திருக்கும், சந்தேகங்களும் வந்திருக்கும். ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் நிச்சயமா இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கு. அதனாலதான் என்னோட லைஃப்ல நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாததுக்கு ரீசன் நீ தான் அப்படின்னு நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணிருப்பீங்க. அதனாலதான் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆச்சு. அதாவது நீங்க இப்போ ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. சரி, இந்த ரிலேஷன்ஷிப் திரும்ப வந்துட்டு கண்டினியூ ஆகுமா? இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் சரியாகுமா? ரெண்டு பேரும் வந்து புரிஞ்சு நடந்துப்பீங்களா இனி அப்படின்னா இந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல கண்டினியூ பண்றது ரொம்பவே டிஃபிகல்ட் தான். ஏன்னா இந்த தேர்ட் பார்ட்டி வந்ததுல இருந்து உங்களோட ஆப்போசிட் பர்சன், அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்த அவங்க இந்த தேர்ட் பார்ட்டியை ரொம்பவே வந்து ட்ரஸ்ட் பண்றாங்க. அவங்களோட லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, அதாவது அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான ரீசன் இந்த தேர்ட் பார்ட்டி தான். உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருந்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல அப்படிங்கிறது அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சரி, இதை மாத்த முடியுமா அப்படின்னா நீங்க உங்களுக்கான ஸ்பெசிபிக்கான ரீடிங் எடுத்து தான் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது ஒரு கலெக்டிவ் ரீடிங். நீங்க இப்போ இருக்க இந்த மன நிலைமையில இருந்து வெளியில வரணும் அப்படின்னா அன்பை எதிர்பார்க்கறீங்க. நீங்க அந்த அன்பை கொடுக்கறதுக்காக உங்களோட ரிலேஷன்ஸ், அதாவது உங்களோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், உங்களோட சிப்லிங்ஸாக இருக்கட்டும், அவங்க காத்துட்டு இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட ஓபனா பேசும்போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். நீங்க கிறிஸ்டல் நம்பர் 3 சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பர்சன் ரொம்பவே வந்துட்டு ஒரு அமைதியான பர்சன். ஏன்னா நீங்க வந்து ரொம்ப பொறுமையா எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஆள். எல்லா விதத்திலயுமே வந்து பொறுமையா யோசிச்சு நிதானமா செய்வீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ஆஃப் யுவர் லைஃப்ல இருக்கும் போதுதான் இந்த பர்சன் உங்க லைஃப்ல வந்திருக்காங்க. இந்த பர்சன் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை உங்க கூட மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு டெசிஷன்ஸ் எடுத்தாலுமே வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சிருக்காங்க. நீங்களும் அதே மாதிரிதான் இருந்திருக்கீங்க. இந்த பொறுமையா நீங்க ரெண்டு பேரும் எடுக்கிற டெசிஷன்ஸை பார்த்து நிறைய பேர் உங்க மேல கண் திருஷ்டி உங்களுக்கு வந்திருக்கு. ஈவில் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பேர் உங்களை பார்த்து பொறாமப்பட்டிருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கான ரீசன் அப்படின்னா அதுக்கு நீங்க தான் காரணம். அவங்க வந்து பொறுமையா டெசிஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ல முடியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்ககிட்ட நிறைய வந்து கான்வர்சேஷன்ஸ் அவங்க பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க உங்களோட பெர்ஸ்பெக்டிவ சேஞ்ச் பண்ணிக்கல. அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவங்க ஸ்டெப் பேக் பண்ணிருக்காங்க. ஓகே, இது நான் என்னதான் வந்துட்டு முயற்சி செய்தாலும், நான் எவ்வளவு பொறுமையாக டெசிஷன்ஸ் எடுத்தாலும் பெர்ஸ்பெக்டிவ் மாற மாட்டேங்குது, அதனால நான் வந்து ஸ்டெப் பேக் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்து அவங்க உங்ககிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஏதாவது இன்வால்வ்மெண்ட் இருக்கா அப்படின்னா நோ, இதுல எந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட்டும் கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு ஃபுல் ரீசன் நீங்க தான். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ நீங்க சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆயிருந்திருக்கும். இப்போ அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நிறைய அவமானங்கள் சந்திச்சிருக்காங்க அவங்க. நீங்களுமே வந்து சில அவமானங்கள் சந்திச்சிருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல. இப்போ ரொம்ப வந்து இந்த ஷேம்ஃபுல்லான சில விஷயங்கள் உங்க ரிலேஷன்ஷிப்ல நடந்ததுனால உங்களோட ஈகோ அப்படின்னு சொல்லலாம், ரெண்டு பேருமே ஈகோனால தான் வந்து பேசாம இருப்பீங்க. ஓகே, இது ஒரு
ஐஸ் பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது உங்களோட அந்த கில்ட்டி ஃபீலிங்ல இருந்து நீங்க வெளியில வரும்போது நிச்சயமா யாரோ ஒருத்தர் வந்து நிச்சயமா வந்து காண்டாக்ட் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 பேருமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு தான் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த திங்கிங் 2 பேருக்குமே. அந்த கில்ட்டி ஃபீலிங்ல இருந்து எப்போ நீங்க வெளியில வரீங்களோ நிச்சயமா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்றதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? உங்களோட பொருளாதாரம், அதாவது ஃபினான்ஸ் எப்படி இருக்கு, சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி இருக்கு, இனி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத எல்லாத்தையுமே வந்து நீங்க ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல தெரிஞ்சுக்கலாம். ரிலேஷன்ஷிப் பத்தி ஸ்பெசிபிக்கா தெரிஞ்சுக்கலாம். கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்கு, எங்கெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். ரெமெடிஸ் எடுக்க முடியுமா ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வச்சு? எஸ், நிச்சயமா எடுக்க முடியும். ரெமெடிஸ் வந்து ஸ்பெசிபிக்கா இந்த பர்டிகுலர் டைமென்ஷன்ல உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, அதனால நீங்க இந்த ரெமெடி யூஸ் பண்ணுங்க அப்படிங்கறத நிச்சயமா இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வச்சு சொல்ல முடியும். ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் யாருக்கு வேணா பார்க்கலாமா? யாருக்கு வேணா பார்க்கலாம். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. எந்த ஒரு பிறந்த குழந்தையில இருந்து யாருக்கு வேணாலும் இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ரெக்கார்ட். லைப்ரரியில எப்படி டிஃபரெண்ட் புக்ஸ் இருக்குமோ அதை படிச்சு நீங்க தெரிஞ்சு உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றீங்களோ அது மாதிரி உங்களோட ஆத்மா உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கறத இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஜெனரல் டாரட் ரீடிங்க்கும் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னா எஸ், நிச்சயமா இருக்கு. ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல நான் சொன்ன இந்த 9 டைமென்ஷன்ஸ்ல உங்களுக்கு ரீடிங் பார்த்து ஸ்பெசிபிக்கா ஒரு இடத்துலயும் எங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, நீங்க எப்படிலாம் வந்து அட்ராக்ட் பண்ணிருக்கீங்க சில விஷயங்களை உங்க வாழ்க்கையில, இனி எப்படி வந்து நீங்க அதை மாத்தலாம் அப்படிங்கறத இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வச்சு நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியும். ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான விஷயம் பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல பார்த்திருக்கோம். எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்புறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ரேகா, த டாரட் குயின்.